வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க இந்த அஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த அஃப்ரெஷ் வெயிட் லாஸ்க்காக சாப்பிடலாமா, இல்லை வெயிட் கெயினுக்காக சாப்பிடலாமா, இல்லை நம்மளுடைய ஹெல்த்துக்காக சாப்பிடலாமா, இப்படி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. இந்த அஃப்ரெஷ் நம்மளுடைய ஹெல்த்துக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த அஃப்ரெஷ் இன்டேக் பண்ணும்போது ஹோல் டேவும் நம்ம பாடியை ஆக்டிவாக வச்சுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், நம்மளுடைய மைண்டை ஃப்ரீயாக வச்சுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர்த்துக்கு டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், சுகர் இருக்கிறவங்க டீ காஃபியை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இந்த அஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு லெமன் டீ பிடிக்கும், துளசி டீ பிடிக்கும், இன்னும் சிலருக்கு இஞ்சி டீ பிடிக்கும். அவங்களுக்காக இந்த அஃப்ரெஷ் 7 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா லெமன், துளசி, சின்னமன், ஜிஞ்சர், பீச், எலாச்சி, காஷ்மீர் கவா, இப்படி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக 7 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. இந்த அஃப்ரெஷ் எப்படி மேக் பண்ணுறது? 300 ml வாட்டரில் 2 ஸ்கூப் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி நார்மல் வாட்டர்லேயும், கோல்டு வாட்டர்லேயும், இல்லைனா ஹாட் வாட்டர்லேயும் எடுத்துக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். நான் வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் ஆர் கோல்டு வாட்டரில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், இந்த அஃப்ரெஷ் எனர்ஜிக்காகவும் ஹெல்த்துக்காகவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னென்னா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. வெயிட் லாஸ் ஆகும் தாங்க. அது எப்படின்னா, இதில் நேச்சுரல் கெஃபைன் பவுடர் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பாடியில் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கேலரியை பேர்ன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கேலரி பேர்ன் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடியில் வெயிட் லாஸ் ஆகும். இந்த அஃப்ரெஷ் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆரஞ்சு பீக் அண்ட் க்ரீன் டீலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அஃப்ரெஷை யார் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த அஃப்ரெஷை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, லாக்டிக் உமன்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ், சில்ட்ரன்ஸ், இவங்களாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன் இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, அவங்களுக்கு மயக்கம் ஏற்படும், கேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னமும் உங்களுக்கு இந்த அஃப்ரெஷை எப்படி மேக் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எங்கே வாங்கணும், எங்கே பை பண்ணணும், இப்படி நிறைய டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளேயில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.